படிப்பு வாசிப்பை வளர்க்க வேண்டும். இந்த அமைப்பு வாசிப்பதை வழங்கணும். வீடுகளில் எல்லாம் பூஜை ரூம் வச்சுருக்கோமே, என்னை கேட்டால் உன்னை சொன்னால் தவறான என்னை எடுத்துடக்கூடாது. என்ன ஈரோட்டில் இருந்து தான் பேசுகிறதான், தப்பு கிடையாது. நீங்கள் வீடுகளில் பூஜை என்பதற்கு பதிலாக புத்தகங்களை வாங்கி வைத்து பிள்ளைகளை அதில் உட்கார வையுங்கள். எல்லா வீடுகளிலும் புஸ்தகம் தான். உனக்கு கும்பிடணும்னு நினைச்சா ஏதோ ஊதுவிச்சு அந்த புஸ்தகத்தை கும்பிடு. பேசாம ஒரு சூடத்தை கொளுத்தி புஸ்தகத்தை காட்டி விட்டு கூட படி. அப்படி செய்தால் இந்த நாடு ஒரு 10 ஆண்டுகளில் இந்த இளைய தலைமுறை வளர்ந்து வரும். இன்னும் 15-20 ஆண்டுகளில் மிகச்சிறந்த ஒரு இலக்கிய பூமியாக, எழுத்தாள பூமியாக, சிந்தனை பூமியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். வீடுகளில் பூஜை அறை வேணும், புத்தக அறை வைங்க. ஏன்னா படித்தவன் மட்டும் ஷூக்கு தான் வச்சுருக்கோம். எல்லா வீடுகளையும் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ரூமில் இப்படி வச்சு ஒரு புக்ஸ் எல்லாம் தொட்டு கூட பார்த்துருக்க முடியும். ஏன்னா புக்ஸ் இஸ் எ டெக்கரேஷன். அங்கே ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் வச்ச மாதிரி, இங்கே ஒரு கச்சன் தூங்கின மாதிரி புத்தகங்கள். படிக்க வேண்டும், படிக்க தூண்ட வேண்டும். பதிவு, வாழ்க்கைங்கிறது ஒரு பதிவு வேணும். இது ஒரு அற்புதமான பதிவு. ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் பிறந்த பரம்புக்கு ஏதாவது ஒன்றை செய்து விட்டு போக வேண்டும். இல்லை என்றால் என்ன, சாப்பிட்டோம், தின்னோம், வளர்ந்தோம். நான் கூட யோசிப்பேன், என்னென்ன ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு தடையை விட்டு போகிறேன். ராஜநாராயணன், மகிழனும், பார்த்த சாரதியும் விட்டு போகிறார்கள், ஜெயகாந்தன் விட்டு போகிறான். படைப்பாளிகள் பதிவு செய்ய வேண்டும். காமராஜர் கூட அருமையான பதிவு தான், கக்கன் அருமையான பதிவு தான். மக்கள் மத்தியில் என்ன சமூக சேவை, சமூக சிந்தனை வேண்டும். அதுபோல் என்ன பிறக்கிறோம், எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நம்மளுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிறு, அது நம்ம அங்கே வாடகை, அங்கேருந்து வெளியில் வரணும். ஃபர்ஸ்ட் டச் ஆஃப் த லைட் அண்ட் ஏர், அது நம்மளது இல்லை, இயற்கை. இதுக்கப்புறம் அம்மா பால் கொடுத்து வளர்க்குறான். கொஞ்ச நாள் ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்ச நாள் கழித்து ஒரு பேர் வைக்கிறான், மொட்டை போட்டு, அதை தான் கொடுக்குறான். நம்ம இல்லை அண்ணா கயிறு போடுவாங்க. கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு. யார் பிறர் சொல்லித்தான் நம்மளது எதுவுமே இல்லை. கடைசியில் எல்லாம் உண்டு. பென்ஸ் காரில் போகிறான்னு, பென்ஸ் ஒன்றது இல்லை, 2 பஞ்சு தான், 2 பஞ்சு. கடைசியில் அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஏர்வாட்டி வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சடலம் தான், நம்ம வச்ச பேரவே தூக்கிறாங்க, பாடிங்கிறான். வெறுமனே சாவதை காட்டிலும் ஒரு பதிவு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பதிவு, இதெல்லாம் அற்புதமான பதிவு. இங்கே பேசியிருப்பார்களே அத்தனை பேரும் சிறந்த படைப்பாளிகள், சிறந்த பேச்சாளர்கள். பதிவு, வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வேண்டும், நல்ல சிந்தனை உள்ளதாக வேண்டும். அதை செய்கின்ற ஒரு கைங்கரத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னொன்றையும் சொல்லிவிட வேண்டும். இனம் பற்றி, மொழி பற்றி பேசிவிட்டு போனார். கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சில உண்மைகளை சொன்னார். எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. மொழி, இனம் என்று நாம் பேசுகின்றோமே தவிர இரத்த நாளங்களில் அது நம்மிடம் குறைந்து கொண்டே போகிறது. மன்னிக்க வேண்டும். புறநானூற்றை எடுத்து பாருங்கள். புலியை முரட்டால் விரட்டி எங்கள் தமிழச்சிகள் வாழ்ந்த பூமி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பழங்கதை பேசுகின்றோம், புத்தகங்களை பற்றி பேசுகிறோம். நடைமுறை வாழ்க்கையில் மனிதன் இன்னும் இனமானத்தோடும், மொழிப்பற்றோடும், இரத்த பந்தத்தோடும் குறைந்து கொண்டே இருக்கிறோம். தொப்புள் கொடி பந்தம் என்று நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னை சொல்லிக் கொள்கிறேன், வருத்தமாக இருக்கிறது. ஒரு இனம் அழிவது என்பது எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் இனம் அழிந்துவிடும். சமீபத்திலே லட்சக்கணக்கான தொப்புள் கொடி பந்தங்கள் அழிந்தது, பார்த்து கொண்டிருந்தோம். அந்த பாவம் யாரையும் சும்மா விடாது, அவர்களை அந்த இடத்திலே வைக்கும். லட்சோப லட்ச மக்களுடைய அந்த ஆவி சும்மா விடாது. அதை கண்கூடாக பார்ப்பீர்கள். நமக்கு யாருக்காவது இங்க இது வந்துச்சா ஃபீலிங்? ஏன் வரல? மன்னிக்கணும். தமிழ்நாடு ஒன்று மட்டும்தான் கலப்பட பூமி. இதை சொல்வதால் தவறாக இருக்கக்கூடாது. ஈரோட்டிலிருந்து பேசுகிறேன். திராவிடம் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு 40-50 ஆண்டாக தமிழ் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட நான் சொல்லுவேன்.
ஒரு கர்நாடகத்தில் நீ முளைக்க முடியாது, கேரளாவிலே நீ முளைக்க முடியாது, ஆந்திராவிலே நீ முளைக்க முடியாது. ஆனால் இங்கே எந்த பயிர் வைத்தாலும் முளைக்கிறது. நாம் பறந்து விரிந்த மனப்பான்மையுடன் தமிழன் இருக்கிறான். வாழ்க. ஆனால் யார் வேண்டுமானாலும் இந்த பூமிக்கு வா, வியாபாரம் செய், எல்லாமும் ஆக இரு. இந்த வீட்டுக்கு ஒரு தலைவன் தான் இருக்க வேண்டும், அவன் இந்த மண்ணின் மைந்தனாக மட்டும் தான் இருக்க வேண்டும் என்பதை ஏன் நமக்கு தோன்றவில்லை? அந்த வருத்தம் எனக்கு உண்டு. ஏன்னா நம்ம படித்தவர்கள் செய்யும் இதெல்லாம். பல இலக்கியங்கள் பேசுகிறோம், அதை பேசுகிறோம். தமிழன் கொஞ்சம் இன்னைக்கு சினிமாவில் மாற்ற முடியல சார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் என்று போராடுவதற்கு 7 வருஷம் போராடி பேர மாத்துறேன். தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் மாற்ற முடியாதுட்டாங்க. தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தமிழ்நாடு வர்த்தக சபை இல்லை. எம்ஜிஆர் ட்ரை பண்ணி பார்த்தார், தோத்தார். யார் யாரோ நோ, தமிழ்நாடு வர்த்தக சபை இல்லை. இன்னைக்கு நடிகர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். நோ, தமிழ்நாட்டு நடிகர் சங்கம் இல்லை. ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. முல்லை பெரியாரையும் காவிரி நீரையும் என்னைக்கு நீங்க வாங்குறது? இங்கே விடுந்த முல்லை பெரியாரும் காவிரி நீருக்கும் எல்லாம் ரொம்ப வெந்து நொந்து நூலாயிட்டோம். தேசியம் பேசுவோம், நியாயம்தான், இல்லைன்னு சொல்ல. அவர் பெங்காலையும் போய் வாழ்க்கை நடத்த முடியும், டெல்லியிலையும் வாழ்க்கை முடிந்து நாங்களும் அங்கிருந்து வரவங்களும் வாழ்க்கை நடத்தட்டும். எங்கள் உரிமைகளை கூட நாங்கள் இழக்குகின்றோமே, அங்குதான் வேதனையாக இருக்கிறது. நல்ல படைப்பாளிகள், இலக்கியவாதிகள் இந்த சபை உள்ளே நுழையும் பொழுது, ஒரு திருமணத்திற்கு உள்ளே வந்தால் கட்சி வேறுபாடு இல்லாமல் வருகிறான். தன்னுடைய கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கோயிலுக்கு வருகிறவன் எல்லாவற்றையும் திறந்து விட்டு தூய்மையாக வருகிறான். இந்த சிந்தனை பேரவைக்கு வருகின்றவர்கள் தூய்மையாக, கட்சி வேறுபாடு இல்லாமல் கொள்கைகளை தூக்கி எறிந்து விட்டு இலக்கியவாதியாக, சிந்தனைவாதிகளாக இங்கே வருகிறோம். உங்களுக்கு தார்மீகமான கடமை இருக்கிறது. நீங்க கட்சி கூடாரத்தில் எது வேணுமான இருங்கள். பொது சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிமிடத்திலும் அநீதிக்கு புறம்பாக எதிர்குரல் கொடுங்கள். நான் சொல்லுவேன், ரோட்டரியாகட்டும், லைன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அமைப்பாக இருக்கட்டும், கட்சி சார்பில்லாமல் உங்கள் கொள்கைகளை தூக்கி எறிந்து விட்டு மனிதனாக நின்று போராடுங்கள். தமிழன் ஜெயிப்பான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.